அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது குரோதி ஆண்டு 2025 வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா நன்மைகளையும் சில விஷயங்களில் மோசமான தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. தற்போது இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. உங்களுக்கு பொறுப்புகள் அதிகபட்சத்தில் இருக்கலாம். அதனை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமும் இந்த காலத்தில் இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தில் தடைகள் மற்றும் தாமதங்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். இந்த கடினமான காலகட்டத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டியதாக இருக்கும். ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்ளுங்க. இறைவனை வழிபடுவதன் மூலமாக நீங்கள் இந்த காலகட்டத்தை எளிதில் கடந்து செல்லலாம். அதே சமயம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தடைகள் மற்றும் தாமதங்களை எதிர்பார்க்க முடியும். அதனால் மனம் தளர வேண்டாம். நேர்மறையாக இருக்க பாருங்க. பணிகளில் மழை போல குவிய ஆரம்பிக்கும். குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள்ள பணிகளை முடிக்க அதிக முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம். சில சக ஊழியர்கள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகள் மூலமா நீங்க சில ஏமாற்றங்களையும் சந்திக்கலாம். தொழில் முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க. விதிமுறைகளை நன்கு அறிந்து கொண்டு அதன்படி நடக்க பாருங்க. தவறான புரிந்துணர்வை தவிர்த்து கொள்ளுங்க. வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் தொடர்பு கொள்ள பாருங்க. இந்த காலகட்டத்தில் குறுக்கு வழிகள் பலனை தர வாய்ப்பு கிடையாது. விடாமுயற்சியும் கடின உழைப்பு மட்டுமே வெகுமதியை பெற்று தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தங்களுக்கு பொதுவாக புத்தி கூர்மை இருக்கக்கூடிய மதிநுட்பம் மிகுந்த வாழ்க்கை துணை அமைந்திருக்கும். இந்த சனி பெயர்ச்சி தங்களுக்கு பல வகைகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற இறக்கத்தோடு அமைய பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய ரணருண ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி களத்திரஸ்தானத்திற்கு செல்கிறார். 3ஆம் பார்வையாளர் பாக்கியஸ்தானத்தையும் 7வது பார்வையாளர் ராசியையும் 10ஆம் பார்வையாளர் சுகஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. இதனால் பார்த்தோம் அப்படின்னா தற்போது பார்க்கும் பொழுது சனி பகவான் தங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட சனி ஆரம்பமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கண்ட சனி நடக்க பெறப்போகிறது. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது தங்களுக்கு பல வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 5ஆம் வீட்டுக்கும் 6வது வீட்டுக்கும் சனி பகவான் அதிபதியாகவே இருக்கார். ராசிக்கு 7வது இடத்துல சனி அமரும் போது இதனை தான் நாம் கண்ட சனி அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு ராசிக்கு 7வது இடத்துல சனி பகவான் இருக்கும்போது கொடுக்கக்கூடிய பாதகமான பலன்கள் குறிப்பாக கன்னிராசிக்கு கொடுக்கும்போது குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசி அதிபதி புதனுக்கு இந்த சனி என்பவர் நட்பு கிரகமாக வருவதாலும் ஸ்தானத்தில் பார்க்கறதுனால பஞ்சம அதிபதியாக வர்றதுனால 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சமசப்தம பார்வையாக கன்னிராசிக்காரர்களையும் பார்க்கிறாரு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாக புதன் இருப்பதால் நீங்க பொதுவாக மிகவும் சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. நூதனமான விஷயங்களை நன்றாகவே யோசிப்பீங்க. மின்னல் வேகத்தில் செயல்படுபவர்களாகவும் இருப்பீங்க. தங்களுக்கு மற்றவர்களை பார்த்தால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பது போலவே தோன்றவும் செய்யலாம். இனிமே நீங்களே கொஞ்சம் மெதுவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது. சனி பகவான் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வீடு வாகன விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படதான் செய்யும். எதனால் பிரச்சனை அப்படிங்கிறது தெரியாமல் நேரம் பொருளை சுற்றி செலவு செய்வீங்க. வயது அனுசரித்து தாய்க்கு உடல்நிலை பிரச்சனை, உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் போன்றவை தங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது.
அதே சமயம் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய காதல் கைகூடலாம். வேலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்களை இந்த காலத்தில் நீங்கள் எதிர்கொள்வீங்க. வாழ்க்கை துணைக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையப்பெறும். புதிய வேலை, புதிய வியாபாரம் தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. வெளியாட்கள் குடும்பத்திற்குள் விடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம். வருமானம் விருத்தியாகும், அலைச்சல் சற்று அதிகரிக்கவே செய்யும். ஆனாலும் அதற்கான பலன்கள் தங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கும் அமையப்பெறுகிறது. அதே சமயம் சனி பகவான் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது தங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கடன் ஏதாவது வாங்கினால் அதன் மூலம் பயனுள்ளதா என்று யோசிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அதே மாதிரி உடல் நிலையிலையும் வயது அனுசரித்து ஆர்த்தோ, அடிவயிறு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, ஒற்றை தலைவலி போன்றவை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. அலட்சியம் அப்படிங்கிறது ஆரோக்கியம் ரீதியாக இருக்கக்கூடாது. அதே சமயம் வியாபார கூட்டாளிகள் கடைசி நேரத்தில் முதலீடு இல்லை அப்படின்னு கூறக்கூடிய நிலை உருவாகலாம். வேலையில் எதிர்பாராத இடையூறுகளும் ஏற்படதாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு உஷாராக செயல்பட பாருங்க. சனி பகவான் புதனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால நீங்கள் முயற்சிகளில் முடங்கி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைக்கிறவங்க அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுறது நல்லது. அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்கிறதையும் அடுத்தவர் பற்றி பேசுகிறதையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடை ஏற்படலாம். அதனால் கவனமாக படிப்பது அவசியங்க. சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அப்படி இல்லைனா நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலையும் உருவாகும். கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பாங்க. அதிக சிரத்தை எடுத்தீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறலாம். ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலங்களை விட இந்த காலத்தில் சற்று குறைவாகவே இருக்கும். உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படக்கூடிய காலமாக இருக்க பெறுகிறதுங்க. அதே மாதிரி செயல்ல வேகமும் பிறக்கலாம். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள், நிர்வாக துறைகளை சேர்ந்தவங்க, மருத்துவர்கள், ரசாயன துறைகளில் இருக்கிறவங்க, விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்களுடைய துறைகளில் வளர்ச்சி காண்பாங்க. அதே போல் நிலம், வீடு, மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கலாம். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்கப்பெறுவாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய திறமைக்குரிய வளர்ச்சியை காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையினர் எண்ணம் ஈடேறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சமுதாய நல பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியுங்க. வெளியூர் வெளிநாடு தொடர்பு அதிக அளவில் உங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது அவசியம். வேலை சுமை இருக்கத்தாங்க செய்யும். பெரிய பதவிகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு திடீரென்று யோகம் கதவை தட்டும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். வேற்று இன மதத்தவர்கள், மொழியினரால் ஆதாயம் அடைவீங்க. சிலர் வியாபார நிமித்தமாக அண்டை மாநிலம், வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகள் தங்கள் சுய தொழில் மூலமாக தங்கள் வட்டாரத்தில் பிரபலமாவாங்க. நல்ல வருவாயை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரத்தில் பண பற்றாக்குறை வந்தாலும் கூட கடைசியில் தேவையான நேரத்தில் எங்கிருந்தாவது பணம் சேர்ந்துடும். நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் சில தடை தாமதம் உண்டாகி பிறகு காரியம் கைகூட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வியாபாரிகளுக்கு திடீர் பணவரவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேற்று மதத்தவர்களும் உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகள் இருக்குது. சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வருங்க. அதே மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் இணைவீங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவனுடன் இருந்து வந்த பிணக்குகள் யாவுமே தீர்ந்து சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கும் பொழுது
உத்தியோகத்திலையோ இல்லை அலுவலகத்திலையோ நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் உருவாகத்தாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையின் சிகரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் விளங்குவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளை பற்றிய ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரிகள், தொழில் செய்கிறவங்க, இல்லை வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாயிகள், நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படின்னாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது. இருந்தாலும் சிறு நஷ்டத்தை நீங்கள் ஏற்க வேண்டியதாகவும் ஒரு சிலருக்கு அமைய பெறலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது, உங்களுடைய தொழில், வியாபாரம், விவசாயம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க.